ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் ட்ரம்ஸ்டிக் எப்படி வீட்டிலே ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம். 4 பீஸ் சிக்கன் லெக் பீஸாக எடுத்துகிட்டு நல்லா மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட்டு, 1/4 கப் பால் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சிக்கனை 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 6 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கன் பீஸை கார்ன்ஃப்ளவர் மாவில் பெரட்டி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி 4 சிக்கன் பீஸ்லேயுமே கார்ன்ஃப்ளவர் கோட்டிங் கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் உள்ளே எல்லாம் நல்லா சாஃப்டாக வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே இருக்கிற கோட்டிங் தான் ப்ரௌனாக இருக்கும், உள்ள சிக்கன் சாஃப்டாக வெந்திருக்காது. இந்த சிக்கனை வெந்ததுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு 2வது ஒரு தடவை நம்ம லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டை இடித்து இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டோட கலர் சேஞ்ச் ஆகும்போது பல்லாரி ஆட் பண்ணணும். 2 மீடியம் சைஸ் பல்லாரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பல்லாரி சேர்த்து இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பல்லாரியோட கலர் மாறும்போது தான் இதில் மசாலா ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுனால நான் 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதுவே உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஊற வச்சதுனால பேஸ்ட்டு நல்லா கிடச்சிருக்கு. இப்போது நம்ம ரெட் சில்லி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். கலருக்காக வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ரெட் சில்லி பேஸ்ட்டே ஆயிலில் குக் ஆகும் போது நல்லா ரெட் கலர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா ரெட் கலரில் ஆயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் வினிகர் சேர்க்க போகிறோம். குக்கிங் வினிகர் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். உங்களோட குட்டீஸ்க்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. ½ ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் போது லைட்டாக அந்த சுகர் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ½ கப் தண்ணீர் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த தண்ணீரெல்லாம் வற்றினாதான் அந்த மசாலா ரெடி ஆகும். இந்த டைமில் நம்ம சிக்கனை 2வது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக அந்த சிக்கன் ஆறுனதுக்கு அப்புறமா தான் 2வது ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த மேலே இருக்கிற கோட்டிங் எல்லாம் ரொம்ப கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும். 2வது நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும், நல்ல கிறிஸ்பாயிரும். இப்போ அந்த கோட்டிங் எல்லாம் நல்லா கிறிஸ்பாக சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த டைம் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அந்த எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த கிரேவி, அந்த மசாலா அந்த கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடாது. இதில் அப்படி நல்லா கோட் ஆகணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஈஸியான மெத்தடில் சீக்கிரமே நம்ம வீட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ரெடி பண்ணியாச்சு. இந்த டிஷ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் உங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.